வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய நான் தற்பொழுது தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தை மையப்படுத்திய சில செய்திகளையும் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அதற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது மகிழ்ச்சியான ஒரு விடயம். ஆனால் தமிழகத்தை பொறுத்த மட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழல் ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்டு மக்களாட்சி மலர்வதற்கான ஒரு களத்தோடு நிற்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் என்கின்ற தவிப்பு ஒட்டுமொத்தமாக 80% தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இது வாக்கு வங்கியை மையப்படுத்தி 80% என்று எடுத்து வைக்கவில்லை. சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை விஜய் என்கின்ற அந்த பெயரை உச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய களமும், அந்த பெயரை அவர்கள் உயிராக பச்சை குத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த களமும் 80% என்பதுதான் இங்கு கருத்து. எனவே இந்த காணொளியில் அது சார்ந்த சில தேடல்களோடு தான் உங்களோடு பயணிக்க இருக்கின்றேன். எனவே இந்த காணொளியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வரக்கூடிய தோழர்கள் அல்லது எங்களுடைய வலையொலியை தமிழின் மீது நேசம் கொண்டு எங்களுடைய வலையொலியை நேசிக்கக்கூடியவர்கள் உங்கள் நண்பர்களுக்கு எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைய சூழலில் அடுத்த முறை தங்களுடைய ஆட்சி தொடருமா என்கின்ற குழப்பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பு வரை அவர்களை பொறுத்த மட்டில் நாங்கள் ஆட்சியை தொடர்ந்து விடுவோம் என்கின்ற நிலைப்பாடுதான் பேசப்பட்டு கொண்டு இருந்தன. ஆனால் தற்பொழுது தங்களுடைய ஆட்சிக்கு முடிவு எழுதப்படுவதற்கான ஒரு களம் உருவாகி இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இப்பொழுது அமைந்திருக்கின்றன. எனவே அவர்கள் மனதிலே ஒரு படபடப்பு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. அந்த கூட்டம் நடத்தப்படுகின்ற கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறார். அந்த கருத்து இன்று ஊடகங்களில் ஒரு பிரதான இடத்தை பிடிக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கிறேன். உங்கள் மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளையும் நீங்கள் வென்று காட்ட வேண்டும். இல்லையென்றால் ஒருவர் கூட பதவியில் இருக்க மாட்டீர்கள் என்று ஒரு மிரட்டல் விடக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படியென்றால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆடிப்போய் நிற்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த ஆட்டத்தை கற்றுவித்தவர் யார், அல்லது இந்த ஆட்டத்தை உருவாக்கி விட்டிருக்கக்கூடியவர் யார் என்றால் அது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். ஏன் விஜய் அவர்கள் திமுகவை ஒரு ஆட்டம் காண செய்திருக்கிறார் என்கின்ற பொழுது திமுகவின் பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தால் பல உண்மைகள் உங்களுக்கே தெரியும். திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் சம்பாதித்திருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாவட்ட கவுன்சிலராக இருக்கக்கூடியவரும் சம்பாதித்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் ஊழல் நீக்கமற நிறைந்திருக்கிறது என்பதுதான் அதில் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கின்றது. தமிழக மக்களை பொறுத்தமட்டில் ஒரு ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த ஊழலற்ற ஆட்சியை யார் கொடுக்க முடியும்? கை சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரால் மட்டும்தான் அந்த ஆட்சியை கொடுக்க முடியும். அப்படி என்றால் கை சுத்தமாக இருக்கக்கூடிய மனிதர் யார் என்றால் ஒட்டுமொத்த தமிழகமும் விஜய் என்கின்ற அந்த உன்னத மனிதரை அடையாளம் காட்டுகிறது. எனவேதான் விஜய் அவர்களுடைய எழுச்சியும் விஜய் அவருடைய கட்சியின் அந்த புலிப்பாய்ச்சலும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்டம் காண செய்திருக்கிறது என்பதின் அடிப்படையில்தான் மாவட்ட செயலாளர்களுக்கு இன்று அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய
கட்டளைகளை நம்மால் உணர முடிகின்றது. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் எந்த கோணத்தில் பயணிக்கின்றன? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்டில் அவர்கள் கோர்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நெல்மணிகளும் பொன்களால் செய்யப்பட்டது. அதில் கண்ணியம் இருக்கின்றது, கடமை இருக்கின்றது, கட்டுப்பாடு இருக்கின்றது. எவைகளையெல்லாம் திமுக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதை வைக்காமல் விட்டிருக்கின்றார்களோ அவைகளையெல்லாம் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அடையாளமாக கையில் எடுத்திருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கின்ற நெறிமுறையில் கட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றார். விஜய் அவர்களுடைய ஒட்டுமொத்த கனவும் தமிழ் மக்களுடைய விடிவுக்கான ஒரு பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த பாதை ஒரு புனிதத்தின் பூத்தூவலாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். இங்கு ஊழல் இருக்கக்கூடாது, பொய்மைகள் இருக்கக்கூடாது, மற்றவர்களை வஞ்சித்து வாழக்கூடிய களங்கள் இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை விஜய் அவர்கள் எடுத்திருக்கின்றார். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தவன் பெருந்தலைவன் காமராஜ் அவர்கள். இந்த மண்ணில் யாருக்கும் எதுவும் இல்லை என்கின்ற நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்த ஒரு அற்புத தலைவன் பெருந்தலைவர் காமராஜ். அந்த தலைவன் எந்த கனவுகளை நினைத்தானோ அந்த கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு களத்தோடு விஜய் அவர்கள் இன்று எழும்பி நிற்கிறார் என்கின்ற பொழுது தூய்மை அவரை பார்த்து கை குலுக்குகின்றது. உண்மை அவரை கட்டி தழுவுகின்றது. நாங்கள் தேடிக்கொண்டிருந்த தவம் எங்களை தேடி வந்திருக்கிறது என்கின்ற ஒரு ஆற்றல் அவரை நோக்கி திரும்பி இருக்கிறது. இந்த ஆற்றல் பெருந்தலைவன் விட்டு சென்ற கனவை தூக்கிக் கொண்டு செல்லக்கூடிய இன்னொரு தலைவனாக விஜய் அவர்களை அடையாளம் காட்டியிருக்கின்றது. அன்று பெருந்தலைவன் காமராஜ் எப்படி ஏழைகளின் தொண்டனாக பார்க்கப்பட்டானோ அதுபோல இன்று தமிழக மக்களின் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு தலைவனாக விஜய் அவர்கள் உருமாறி இருக்கின்றார். அவருடைய இந்த அரசியல் பயணம், அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த நேர்த்தியான களம், அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய படைகள், இவைகள் அனைத்துமே தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு சூளுரைத்து முன்னேறி கொண்டு இருக்கின்றன. இந்த முன்னேற்ற பாதை பலரை அதிர வைத்திருக்கிறது என்பதை விட ஆட்சி மாற்றத்திற்கு அச்சாரம் எழுதியிருக்கிறது என்பதுதான் நிஜம். அந்த அச்சாரம் எழுதியிருக்கிறது என்பதை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எடுத்து வைக்கும் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய அரசியல் களத்தில் கால் பதித்த பொழுது இவர்கள் 4% வாக்குகள் மட்டுமே பெறுவார்கள் என்று கணித்தார்கள் ஒரு சிலர். அதன் பின்பு அந்த வாக்கு சதவீதம் 10 என்று குறிப்பிட்டார்கள். இப்பொழுது 18 என்று குறிப்பிட்டார்கள். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி 27% வாக்கு வங்கிகளை விஜய் அவருடைய கட்சி தற்பொழுது உள்ள சூழலில் கைப்பற்றும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதைத்தான் டிடிவி தினகரன் அவர்கள் கூட இன்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலியில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், செய்தி குறிப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே தமிழகத்தை பொறுத்தமட்டில் விஜய் அவர்களுடைய வளர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சிந்திக்க வைக்க முடியாத அளவிற்கு அவர்களை சிறைப்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழலில் எப்படியாவது விஜய் அவர்களுடைய கட்சியை அடக்கிவிட வேண்டும், ஒழித்து விட வேண்டும், அதனுடைய செயல்பாடுகளை தடுத்து விட வேண்டும் என்கின்ற ஒரு வேங்கை பாய்ச்சலை எடுப்பதற்கு இவர்கள் முயற்சிக்கின்றார்கள். ஆனால் விஜய் அவர்களுடைய கட்சி நேர்மையை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றது. தோல்வி என்பது அந்த கட்சியின் வரலாற்றில் எழுதப்படாது. கோட்டையின் கதவுகள் விஜய் அவர்களுக்காக திறக்கப்பட இருக்கிறது என்பதைத்தான் வரலாறு புத்தகமாக எழுதி வைத்து கையில் காத்திருக்கிறது என்பது நிஜம். நன்றியுடன் இன்பா.